இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி. அப்போ இந்த ஜென்ம சனின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோதனையான காலகட்டமானா இல்லை. சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் லைஃப்பில் இந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஜூன் 29லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.5 month. இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி பண்ணணுன்னா பண்ணலாம். பொருள் வாங்குறது இல்லை சொத்து வாங்குறது இது எந்த வேணாலும் புது முயற்சி இப்போ நீங்கள் பண்ணனா வெற்றியை பெறும். உங்களுடைய ஜாதகப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்திலே சனி இருக்கார், 2ஆம் வீட்டில் ராகு இருக்குது, 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, 4ஆம் வீட்டில் குரு இருக்குது, 5ல் புதன் இருக்கார், 6ல் சுக்கிரன், சூரியன் பரவலான கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மாத பலன் பார்த்துட்ருக்கோம். இந்த மாத பலன் பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன்கள். கும்ப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ இந்த கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கும் சேர்த்து நம்ம இந்த பலனை சொல்கிறோம். இப்போ லக்னம் கும்பத்தில் இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கிறது எந்த வீடு இருக்குதோ அந்த வீடு தான் லக்னம். அப்போ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1ஆம் வீடு, அதுதான். அதுக்கு அடுத்து தான் உங்கள் ராசி. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தீங்கன்னா லக்னம் தனுசு 1, மகரம் 2, கும்பம் 3. அப்போ உங்கள் ராசி 3ஆவது வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி 12 வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்போ எதுக்காக நம்ம லக்னம் என்ன அப்படின்னு எதுக்காக அதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னன்றது தான் உயிர். இந்த 12 வீட்டையுமே இயக்கிறது அதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இந்த ராசிகளுக்கு இருக்கக்கூடிய 12 வீட்டுக்கும் எந்தெந்த கிரகம் இருந்தாலும் அந்த லக்னம் அப்படின்றது தான் இயக்குது உங்களை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து இதுதான் உயிர். அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடியது உங்கள் கும்பத்தில் சந்திரன் இருக்கும், இதுதான் உடல். அப்போ உங்கள் ராசி தான் உடல், லக்னம் தான் உயிர். இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்குதோ, அதாவது உங்களுடைய ஒன்று அவிட்டமாக இருக்கலாம், இல்லை சதயமாக இருக்கலாம், இல்லைன்னா பூரட்டாதியாக இருக்கலாம். அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரம் 2, 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதயம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், பூரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு மீன ராசிக்கு உண்டான பூரட்டாதி நட்சத்திரம் இடம்பெயர்து. இப்போது அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதுதான் உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அதுதான் மூச்சு. அப்போ லக்னம்னா உயிர், சந்திரன்னா உடல், உங்களுடைய நட்சத்திரம் உதாரணத்துக்கு சதய நட்சத்திரமாக இருந்தால் அதான் மூச்சு. அப்போ நம்ம உடலை இயக்கிறதுக்கு இது 3மே முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த 12 வீட்டையும் இயக்கிறதுக்கு லக்னம் தான். அந்த லக்னத்தையும் தெரிஞ்சுக்கினே நீங்கள் ஜோதிடத்தில் பலன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃபு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஸ்மூத்தாக போவோம். அப்போ அந்த லக்னத்தை எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா, அந்த லக்னத்திலேருந்து நமக்கு எத்தனாம் வீட்டோடைய தசை இப்போ நடக்குது. இப்போ 6, 8, 12 தசை நடந்தால் நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். அந்த லக்னம்ன்ற வீட்டில் இருந்து அதில் இருக்க 1, 5, 9 இந்த 3 வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை ட்ராவல் பண்ணால் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அப்போ தசைக்கு அடுத்தது புத்தின்னு வரும். அப்போ அந்த புத்தி எல்லா கிரகத்துலேயும் வரக்கூடிய தசைங்களில் எல்லா கிரகமுமே டச் ஆகும். உதாரணத்துக்கு சனி தசை சனி புத்தி, அப்புறம் சனி தசை புதன் புத்தி, அந்த புதன் தான் புத்தின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த புதன்லேயே நமக்கு சனி தசை புதன் புத்தி, அதை தாண்டி நம்ம என்ன போவோம், அந்தரன் போவோம், சூட்சுமம் போகிறோம், பிரணவம் போகிறோம். இப்போ தசைன்றது பல ஆண்டுகளை பற்றி சொல்கிறது, புத்தின்றது குறிப்பிட்ட ஆண்டுகளை சொல்கிறது, அந்தரம்ன்றது குறிப்பிட்ட மாதங்களை சொல்கிறது, சூட்சுமம்ன்றது இந்த மாதத்தில்னு சொல்கிறது, பிரணவம்ன்றது இப்போ இந்த ஒரு வாரம் இந்த 10 நாளில் நடக்கும்னு சொல்கிறது. இப்படி தான் நம்ம விரிவடைஞ்சு ராகுகேது பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாத பலன் அப்படின்றது நம்ம பார்க்குறோன்னா, இப்போ இந்த லக்னத்தையும் மையப்படுத்தி உங்கள் லக்னம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அங்கிருந்து ஒரு கிரகம் லக்னத்திலிருந்து ஒரு கிரகம் பார்க்கக்கூடிய எந்த கிரகம் எல்லா கிரகங்களுக்கும் பார்வை 7, அந்த 7ஆம் பார்வையாக பார்க்குறதுன்னா அதுவும் கூடுதல் சிறப்பு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஒருவேளை நமக்கு ராசி பலனில்
கும்பராசிக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னா அப்போ அந்த கிரகத்தில் இருந்து ஒரு பார்வை அப்போ நல்லா நடக்குதா, அங்கேருந்து ஒரு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குதா, இல்லை ஒரு நெகட்டிவ் பிளானெட் இருக்குதா, அது எங்கேயோ ஒரு இடத்துல லக்னம் இருந்து அந்த கிரகம் வந்து அதை பார்க்குதா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தடை பண்ணும். உங்கள் மனசில் சஞ்சலனம் இருக்காது. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இப்போ பொதுவாக ஒரு சில ராசியில் நீங்கள் இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு டைம் சரியில்லை, உங்களுக்கு அஷ்டம சனி அந்த சனி எல்லாமே சொல்லும்போது அந்த நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில் வந்து நம்ம ஸ்லோ பண்ணுவோம், இல்லை லேப்ஸ் ஆகும். அப்போ மற்ற கிரகங்கள் பார்க்குது நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதில் வந்து முழு மூச்சாக பயணம் செய்யலாம் அப்படின்றது தான். சரி நேரில் இப்போ நம்ம வந்து மாத பலனுக்கு போயிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிலேயே இப்போ வந்து சனி இருக்கார். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி. அப்போ இந்த ஜென்ம சனின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோதனையான காலகட்டமானா இல்லை, சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் லைஃப்பில் ஸ்மூத்தாக இப்போ எப்படி போதோ அப்படி தான் போகும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஏற்ற இறக்கம், அதனால் சில மனசு கஷ்டம், உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே தவிர சனி பகவான் கும்பராசிக்காரங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை பண்ணுறதில்ல. ஏன்னா உங்களுடைய மேஷத்துலேருந்து எடுத்தால் காலப்புஷ்ய ராசிக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் கும்பம். இந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரியும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. நார்மல். இவங்க பிறக்கும்போதே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம், இவங்க பிறந்ததுக்கப்புறம் தான் சொத்து சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க, வசதி வந்ததுன்னு சொல்லுவாங்க, பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க, புகழ் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் கும்பராசிக்காரங்க இந்த வகையில் அதிர்ஷ்டசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள், அவருக்கு அமையக்கூடிய கலத்திர ஸ்தானமும் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்குன்னே பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்கரம். சனி வக்கரம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரம். அப்போ வக்கரம்னா அந்த கிரகங்கள் நகருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நின்ன இடத்துலையே இருக்குதுன்னு அர்த்தம். அதான் வக்கரம், செயலிலேருந்து இருக்கிறது அப்படின்றது தான். அப்போது இந்த 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி, போன வருஷம் முயற்சி பண்ணி இதெல்லாம் நடக்காத எதனா விஷயங்கள்லாம் இருந்தால் இந்த ஒரு 4.5 மாதம் காலம், இந்த ஜூன் 29லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.5 month, இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி பண்ணணுன்னா பண்ணலாம். ஒரு பொருள் வாங்கிறது, இல்லை சொத்து வாங்கிறது, இது எது வேணாலும் புது முயற்சி இப்போ நீங்கள் பண்ணினா வெற்றி பெறும். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க வக்கரம், சனி வக்கரமாக இருக்குது பண்ண வேண்டான்னு. அது செயலிழந்து இருக்குது, உங்கள் வேலையை நீங்கள் பண்ணலாம். அவர் உங்களுக்கு வழி விடுறாரு, இந்த டைமில் இதை பண்ணிக்கோ, இதை செஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அப்போ 2ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு, 2 வாக்குஸ்தானம். கொஞ்சம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், கொடுக்கக்கூடிய வாக்கு, குடும்பத்தில் யார்கிட்ட பெரியவங்கள்கிட்ட சொல்லக்கூடிய கடும் சொல்லாக இல்லாமல் அந்த வார்த்தைகள், கொடுத்த வார்த்தையை காப்பாற்றக்கூடியது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போனோம். கொஞ்சம் பெருசாக வாக்கு கொடுத்துட்டு அது நிறைவேற்றாமல் இருந்துச்சுன்னா அதுக்குரிய அவமானங்கள், இல்லை நம்ம நினச்சது நடக்காமல் போகிறது, இது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் வீடான குரு வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவங்க 2ஆம் அதிபதி வந்து 4ஆம் வீட்டில் இருக்கார். அது உங்களுக்கு சிறப்பு. அப்போ குடும்பத்தில் வந்து ஒரு மாற்றம், ஒரு பொருள் வாங்கிறது, புதிய பொருள் வாங்குறது, புதிய சொத்து வாங்கிறது, இல்லைன்னா பேர் மாற்றம் ஏற்படுறது, இல்லை உங்களுடைய பழைய பொருட்களை விட்டு புது பொருள் வாங்கிறது, வாகன யோகம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய காலகட்டம். இப்போ அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களில் செவ்வாய் வந்து இப்போ 11ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அப்போ 4ல் வந்து செவ்வாய், குரு செவ்வாய் சேர்ந்துருக்குது குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும், இல்லை ஒரு சுப நிகழ்ச்சியை எடுத்து நடத்துறது, சுப நிகழ்ச்சியை செய்யக்கூடியது, இது எல்லா விஷயங்களுமே நடக்கும். அப்போ அந்த 4 அப்படின்றது வீடு சார்ந்த விஷயம், வாகனம் சார்ந்த விஷயம், உங்களுடைய உடல் சார்ந்த சுகஸ்தானம், இது எல்லாமே மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5ல் வந்து தனுசில் மிதுனத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தைப்படி கோச்சார கிரகம்படி இப்போ அங்கே சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார். இவங்கெல்லாம் ஆடி மாதம் பிறக்குது கரெக்டாக 17ஆம் தேதி. சூரிய பகவான் கடகராசிக்கும் சுக்கிர பகவான் வந்து 7ஆம் தேதி கடகத்துக்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்திலே சனி இருக்கார், 2ஆம் வீட்டில் ராகு இருக்குது, 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, 4ஆம் வீட்டில் குரு இருக்குது, 5ல் புதன் இருக்கார், 6ல் சுக்கிரன், சூரியன், பரவலான கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து
எல்லா கிரகங்களுமே சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு கும்பலக்னக்காரங்களுக்கு சிறப்பான லைஃபு, நல்ல வாழ்க்கை, நல்ல முன்னேற்றம், எதுவுமே உங்களை வந்து மாற்றம் கிடையாது. இப்போ எப்படி போதோ அப்படியே வண்டி போவோம், ஸ்மூத்தாக போவோம், கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள் போவோம். சில கருத்து வேறுபாடுகள் உங்கள் உறவினர்கள் சுற்றத்தார்கள் இருக்குமே தவிர கிளியராக போவோம். பொருளாதாரத்துலேயோ வேலை விஷயத்துலையோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல லைஃபு நல்லா போவோம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நன்மை பயக்கும்.